மக்களை புடிச்சிட்டாங்க. டிவிக்கே ஒரு ஆளை எடப்பாடி தொகுதியில புடிச்சு வச்சிருக்காங்க. யாரா புடிச்சு வச்சிருக்காங்க, என்னடா விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது இவ்வளவு நாளா டிவிக்கே பாத்தீங்கன்னா 233 தொகுதியில தான் போட்டி ஓட போகுது. அதாவது ஒரு தொகுதி இல்ல. அதாவது எந்த தொகுதி? எடப்பாடி தொகுதி. எடப்பாடி தொகுதியில போட்டி ஓடுற கேண்டிடேட் பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டாங்க கடைசி நிமிஷத்துல. அதனால அங்க போட்டி ஓட முடியாம போச்சு, அதாவது வேட்புமனு தாக்கல் பண்ண முடியாம போச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்ப எடப்பாடி தொகுதியில டிவிக்கே போட்டி ஓட போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா சொல்ற? யாரு போட்டி ஓட போறா? என்ன நடந்துட்டு இருக்குது? வேட்புமனு இப்ப தாக்கல் பண்ண முடியாது. சோ எடப்பாடி தொகுதியில டிவிக்கு யாரு போட்டி போட போறா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு ஆளை புடிச்சு வச்சிருக்காங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? யாரா அவரு அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது கு பிரேம்குமார் அப்படிங்கிற சுயேட்சை வேட்பாளர் இப்ப எடப்பாடி தொகுதியில டிவிக்காக போட்டி போட போறாரு. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல டிவிக்காக போட்டி போட போறாரு அப்படிங்கறத தாண்டி இப்ப ஒரு சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறாப்புல. அவர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கல இருக்கிறவங்க எல்லாம் ஆராயும் போதுதான் தெரியுது. அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்திருக்கிறாப்புல. என்ன இது? ஓ, நீங்க விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்துக்கிறீங்களா? அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க டிவிக்காக அங்கே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா முழு ஆதரவு பாத்தீங்கன்னா கு பிரேம்குமார் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. ஓ, நீ அப்படி வரியா? சுயேட்சா நின்ன கு பிரேம்குமார் அவர்களுக்கு இப்ப அடிச்சுதா லக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப எடப்பாடி தொகுதியில டிவிக்காக அவரு தங்க போட்டி ஓட போறாரு. அதாவது அவரு விசில் சின்னத்துலதான் நிக்க போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவர் விசில் சின்னத்துல நிக்க போறது கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி அப்படிங்கிற சின்னத்துல நிக்க போறாரு. அவரோட எண் பாத்தீங்கன்னா வரிசை எண் பாத்தீங்கன்னா 12வது இடத்துல அவரோட பேர் இருக்குங்க. கு பிரேம்குமார் தொலைக்காட்சி பெட்டி 12வது இடத்துல இருக்குது. எடப்பாடி தொகுதி மக்கள் எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிவிக்கு போடணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாருமே பாத்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில நீங்க பிரேம்குமார் அவர்களுக்கு போடலாம். விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியலா சொல்லிட்டாப்ல எங்களோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா பிரேம்குமார் அவர்களுக்கு இருக்குது. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா விசில் சின்னத்துக்கு பொதுவா அந்த தொகுதியில மட்டும் எடப்பாடி தொகுதியில மட்டும் நீங்க தொலைக்காட்சி பெட்டிக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. விஜய் அவர்கள் எடப்பாடி தொகுதிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. மத்த தொகுதியில இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் விசில் சின்னத்துல போடுங்கப்பா. மத்த தொகுதியில எல்லாமே மத்த 233 தொகுதியிலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் விசில் சின்னத்துலதான் நிக்கிறாப்புல. எடப்பாடி தொகுதியில மட்டும் இப்போ விஜய் அவர்களோட சப்போர்ட் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துக்கு இருக்குது. சரி, எடப்பாடி தொகுதியில இப்ப விஜய் அவர்கள் கேண்டிடேட் எல்லாம் போட்டாப்ல, ஜெயிக்க முடியுமா? எடப்பாடி தொகுதியில ஒருத்தர்னால அவ்வளவு சீக்கிரமா ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. என்னடா அப்படி சொல்ற? எடப்பாடி தொகுதி என்ன ஒரு பெரிய ஜித்து தொகுதியா? அது என்ன பெரிய லாடு தொகுதியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய லாடு இருக்கிறாப்ல. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மிகப்பெரிய லாடு இல்லைங்க, மிகப்பெரிய மலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மலையெல்லாம் அங்க அசைச்சிட கூட முடியாது. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மலை பாத்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில இருக்கிறாப்ல. அவரையெல்லாம் நீங்க அசைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. டிஎம்கேவே பாத்தீங்கன்னா கடந்த 3 தேர்தல்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில அவர் அசைக்க கூட முடியல. என்னடா நீ பூச்சாண்டி கேட்டுட்டு இருக்கிற? அதாவது மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்கு தான் போடுவாங்க, இளைஞர் பட்டாளம் ஃபுல்லா விஜய் அவர்களுக்கு தான் குவியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுதாங்க தப்பு. மற்ற தொகுதி எப்படின்னு தெரியலங்க. எடப்பாடி தொகுதியோட வெற்றியை தீர்மானிக்கிறது ரெண்டு விஷயங்க. என்னடா அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற செல்வாக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க யாருக்கு செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். எடப்பாடி தொகுதியில எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அங்க 2 கேஸ்ட் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இருக்குது. அதுல முதல் கேஸ்ட் பாத்தீங்கன்னா எடப்பாடி அப்படின்னாலே அங்க அதிக பேர் இருக்கிறது பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லையா, அந்த கட்சிக்கு தான் அங்க பயங்கரமான சப்போர்ட் இருக்குதுங்க. இப்ப அந்த கட்சி யாரு கூட பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே கூட. ஏடிஎம்கேல யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, வன்னியர்களுக்கு அடுத்த லெவல்ல அங்க எந்த கேஸ்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொங்கு வேளாள கவுண்டருங்க. அதாவது எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரும் கொங்கு வேளாள கவுண்டர் தான். அவருக்கு அங்க பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வன்னியர்கள், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட சப்போர்டர்ஸ், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களோட கொங்கு வேளாள கவுண்டர் சப்போர்டர். இவங்க 2 பேர்த்தோட மெஜாரிட்டியான ஓட்டும் பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி அவர்களுக்கு தாங்க விழுகும். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இவ்வளவு நாளா அதாங்க நடந்திருக்குது. அதாவது கடைசி 3 தேர்தல்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருக்குது. ஆனா கடைசி 3 தேர்தல்களிலும் யார் ஜெயிச்சிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க எடப்பாடி அவர்கள் தாங்க ஜெயிச்சிருக்கிறாரு. கடைசியா நடந்த 3 தேர்தல்களிலும் டிஎம்கேவை டெபாசிட் கூட வாங்க உள்ளங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க அடிச்சு தம்சம் பண்ணிக்கிறாப்ல. அதாவது கேட்டீங்கன்னா 2011 எடப்பாடி அவர்கள் முதல் முறையா அந்த தொகுதியில நிக்கிறாப்ல. அப்ப நிக்கும் போது அவருக்கு எத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் அந்த தொகுதியில ஜெயிக்கிறாரு. இப்ப கடைசியா 2021 எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதுல எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சாருன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 93,000 வாக்கு வித்தியாசத்துல அங்க ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த எடப்பாடி தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க.
ஆனா மெஜாரிட்டியான ஓட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு தாங்க விழுந்திருக்குது. எத்தனை வாக்கு வித்தியாசம் பாருங்க, 93,000 வாக்கு வித்தியாசம் எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, டிவிக்கே எடப்பாடி அவர்களை எடப்பாடி தொகுதியில பீட் பண்ணுமா? கண்டிப்பா பீட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க சொல்லுவேன். அதே மாதிரி அங்க ஆதி திராவிடரும் இருக்காங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா 8-10% இருக்கிறாங்க. அவங்களோட ஓட்டு யாருக்கு விழுகும் அப்படிங்கிறது தெரியல. மத்தபடி பாத்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு தாங்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள வந்து அந்த தொகுதியில பீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. அந்த தொகுதி வந்து ஏன்னா அது 233 நீங்க வச்சுக்கலாம். 234 தொகுதியில சும்மா போட்டி போடுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாங்க. எடப்பாடி தொகுதியில கண்டிப்பா எடப்பாடி அவர்கள் தான் ஜெயிக்க போறாப்புல. அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஒருவேளை விஜய் அவர்களோட டிவி கட்சி அங்க சண்டை செய்யுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்து 12வது சின்னத்துல இருக்கிற கு பிரேம்குமார், அதாவது இந்த தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் இருக்கிற கு பிரேம்குமார் அவர்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான தொகுதிங்க. அங்கே வந்து நெசவாளர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. நெசவாளர்களோட ஓட்டும் யாருக்கு விலக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியோட வெற்றியை நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கடைசியாக எடப்பாடி தொகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி ரீதியான வாக்குகள் யாருக்கு அதிகம் விழுகுது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க. இப்போ எடப்பாடி தொகுதியில் பாமக, பாட்டாளியர் மக்கள் கட்சியும் இப்போ டிஏடிஎம்கேவும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஸோ 2 பேர்த்தோட ஓட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு தான் விலக போகுது. அதாவது வன்னியர் ஓட்டு ஆகட்டும் இல்ல வந்து கொங்கு வேளாள கவுண்டர் ஓட்டு ஆகட்டும், 2 ஓட்டுமே பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு விலகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. வேற வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எடப்பாடி தொகுதியில இப்ப கு பிரேம்குமார் நிக்கிறார் இல்லையா, அவர் வந்து இப்ப டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத மக்களுக்கு எப்படி தெரிவிக்க போறீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. ஏன்னா இன்னி எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாள் தான் இருக்குது. பிரச்சாரமே பாத்தீங்கன்னா திங்கள் செவ்வாயோட முடிவுக்கே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வந்து விஜய் அவர்கள் அங்க பரப்புரைக்கு போய் இவருதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பரப்புரை வந்து விஜய் அவர்களுக்கு ரத்தாயிட்டு தான் இருக்குது. அதனால எடப்பாடி தொகுதியெல்லாம் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அங்க இருக்கிற விஜய் ரசிகர்களாகட்டும், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா எடப்பாடி தொகுதியில நீங்க கு பிரேம்குமார் அவர்களுக்கு, அதாவது தொலைக்காட்சி பெட்டியில நீங்க ஓட்டு போட்டுக்கலாங்க. 12வது அந்த மிஷின்ல 12வது இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம எடப்பாடி தொகுதியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதே மாதிரி தளபதி விஜய் அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சி கிழக்குல பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்துல எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாப்புல. அந்த பிரச்சார கூட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சர்ச்சில் போய் மண்டி போட்டுட்டு பிரார்த்தனை எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாரு. அந்த வீடியோவெல்லாம் இப்ப சோசியல் மீடியால செம வைரல் ஆயிட்டு இருக்குதுங்க. எடப்பாடி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்திருந்தா அப்படின்னா அந்த மெஜாரிட்டி ஓட்டு கண்டிப்பா வேற யாராச்சுக்கு பிரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இப்ப வந்து அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா எடப்பாடிக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்குகள், அதாவது வன்னியர் வாக்குகள் எல்லாமே அவங்களுக்கு தான் விழுகும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. ஒருவேளை எடப்பாடி அவர்களுக்கு ஏதாவது ஓட்டு கம்மியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா வன்னியர் ஓட்டு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்பா ஒரு பக்கம் நிக்கிறாப்புல, பையன் ஒரு பக்கம் நிக்கிறாப்புல. ஆல்ரெடி அங்க கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்குது. அதுல ஏதாவது ஓட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஒருவேளை அப்படி பிரிஞ்சதுன்னா அது பெரிய அளவெல்லாம் பிரியாதுங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் அங்க மலை மாதிரி நிக்கிறாப்புல. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மத்தபடி இந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க, எடப்பாடி தொகுதியில எடப்பாடியார பீட் பண்ண முடியுமா டிவிக்கே? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸ், ஜெனரல் நியூஸ், பாலிடிக்ஸ் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. கஹே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.